ஐயோ, என்னோட சாக்ஸ். ஏண்டா முட்டாள், உன் மூக்க துடைக்கிறதுக்கு என்னோட சாக்ஸ் தான் கிடைச்சதா உனக்கு? அச்சா, சாக்ஸ பத்தி இவ்வளவு பேசுறியே, என் மூக்ஸ பாத்தியா? ஜலதோஷத்தால அவஸ்தைப்படுற. இதுல காது குடைச்சல் வேற. மது, இதுல ஏதாவது ஒன்றா இருக்க போது பாரு. Ladies and gentlemen, we have immense pleasure to quantify my காது. அட படுபாவி, இது என்னோட ஆபீஸ் கான்ஃபரன்ஸ் பேப்பரா? அக்கா விட்டு டைப் பண்ணிக்க சொல்லியிருந்தேன். வெக்கமால உனக்கு. நான் என்னடா தப்பு பண்ணேன்? தலைவலி வந்தது ஒரு தப்பா? தலைவலி வந்ததுல தப்பு இல்ல. அந்த தலைவலிக்கு என்னோட புது டை எடுத்து நெத்தியில கட்டினியே, அது தப்பு. ஜலதோஷம் வந்த உடனே என்னோட புது சாக்ஸ் எடுத்து மூக்க சிந்தினியே, அது தப்பு. ஆபீஸ் கான்ஃபரன்ஸ் பேப்பர் எடுத்து காது குடைஞ்சியே, அது தப்பு. இல்லடா மச்சான், நான் காலையில இருந்து காப்பி கேக்குறேன். இந்த வீட்டுல ஒருத்தர் கூட காப்பி தர மாட்டேங்கிறாங்க தெரியுமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. காப்பி காப்பி வீட்டுல தண்டத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்க, உனக்கு காப்பி ஒரு கேடாடா? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். உன் தலைவலி குணமாகி இந்தியாவுக்கு என்னடா நல்லது நடக்க போகுது? தலைவலி வந்தா என்ன, பொறுத்துக்கிறது. கொஞ்ச நேரத்தை தன்னால சரியா போகும். ஆமா, என்னோட கான்ஃபரன்ஸ் முக்கியமா இல்ல நீ காபி சாப்பிடுறது முக்கியமா? என்னங்க, சரி விடுங்க, பாவம் அவரை போய். இப்போ உங்களுக்கு என்ன, வேற டை தானே வேணும்? நான் எடுத்துன்னு வரேன். ஐயோ, நான் டைக்காகவே சொல்லம்மா. ஒரு கான்ஃபரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் திருட்டு மொழி முழிக்கிறான் பாரு. ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாதா? என் சம்பாத்தியத்தை தானே நீ சோறு திங்கிற. எனக்கு ஆபீஸ்ல வேலை போச்சுன்னா என்னோட சேர்ந்து நீ தானே சோத்துக்கே பொம்படி அடிக்கணும். அந்த அறிவு கூட கிடையாதா உனக்கு? டேய் மாது, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீ திட்டது என் புருஷனை. ஆமா, அந்த கண்டாவிக்கா தான் இத பொறுத்துட்டு இருக்கோம். எல்லாம் நீ கொடுக்கிற சப்போர்ட். ஏண்டா, ஒரு வேலைக்கு போய் உருப்பணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட மனசுல இல்லையா உனக்கு? அது நிறுத்துற. என்னதான் இருந்தாலும் வீட்டு மாப்பிள்ளை இல்லையா? நானே அவரை பல தடவை திட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து தெரியும்பா. நீ திட்டதெல்லாம் வெறும் பேச்சுக்கு தான் சொல்ற. நான் இப்ப ரொம்ப சீரியஸாவே சொல்றேன். சீனோ, ஏதான முடிவு பண்ணிக்க. என்னங்க, விடுங்க. நீங்க கான்ஃபரன்ஸ் கிளம்பணும், டைம் ஆச்சு. வேற டை கொண்டு வரட்டா? டை என்னமா டை? டை, சாக்ஸ், கான்ஃபரன்ஸ் பேப்பர், இது எதுவுமே இல்லாம என்னால கான்ஃபரன்ஸ் போக முடியும். ஆனா இந்த மாதிரி தண்ட சோத்தை கட்டி மேய்க்கிறதா கஷ்டமா இருக்கு. என்னடா மச்சான் ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ பேசாதடா. கவனிங்க, எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. இன்னைக்கு யாராவது எனக்கு டிஃபன் காஃபி சாப்பாடு கொடுத்தீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். எனக்கு தெரியாம இவனுக்கு யாராவது சோறு தண்ணி கொடுத்தீங்க, இன்னியோட அவங்க உறவு கட்டு. This is my order. என்னம்மா ஜானகி, நிஜமாவே சோறு கிடையாதா? விடுங்க சீனுன்னு. உங்களுக்கு தான் அவரை பத்தி தெரியும்ல. அவருக்காக நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். மாமா, என்ன மாமா அது? நிஜமாவே சோறு கிடையாதா? மாப்பிள்ளை, நான் என்ன சொல்றது, எல்லாம் தலைவிதி. என்னம்மா மைத்லி? எல்லாம் அவனுக்கு சம்பாதிக்கிறோங்கிற திமிரு. விடுங்க, ஒரு நாள் தானே, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அப்படியும் ரொம்ப பசிச்சதுன்னா தலையில கட்டிட்டு இருந்தீங்களே டை, அதையே எடுத்து நினைச்சு வயத்துல கட்டிக்குங்க. கிருஷ்ணா, என் நிலைமையை பாத்தியா? என்ன பேச்சு பேசிட்டு போறான் பார். நாக்க பிடிங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. சத்ரு, ஒரு காப்பி சாப்பிட்டு சாகரனே. இந்த வீட்டு காஃபி சாப்பிட்டா நீ உடனே செத்துருவ. கிருஷ்ணா,
காப்பி கேட்டேன், வேலைக்கு போங்கிறான். இப்போ உன் பிரச்சனை காஃபியா இல்லை வேலையா? காஃபி தான். திரும்ப திரும்ப காப்பி காப்பிங்கிறியே. மாது தான் சம்பாதிக்கிறேங்கிற திமிரில் பேசுகிறான். நான் என்ன பண்ண முடியும்? ஆஃப்டர் ஆல் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, தண்ட சோறு கேட்டுக்க தான் முடியும். கிருஷ்ணா, சாயங்காலம் வரைக்கும் நான் கொலை பட்னியா. தப்பு நீ காப்பி கேட்டதோ இல்லை வேலைக்கு போகாதோ இல்லை. மது உன்னை திட்டினான் பாரு, அதான் தப்பு. அந்த திமிர் தான் தப்பு. என்ன கேட்டுண்டா மாதுக்கு நான் ஒரு டை அரேஞ்ச் பண்ணிருப்பேன். ஒய் ஒய் இல்லை, டை. ரொம்ப ஜாலியா நீ சிரி கிரேசியா, ரொம்ப ஜாலியா நீ சிரி கிரேசியா. இங்கேருந்தே கான்ஃபரன்ஸில் பேச வச்சிருப்பேன். தப்பு பண்ணிட்டான். வீடுன்னு இருந்தா அதுக்கு அழகு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவன் மட்டும் இல்லை, வேலைக்கு போய் சம்பாதிக்காம வீட்டோட இருக்கிறதுலையும் ஒரு அழகு இருக்கு. மாது மாதிரி பர்ஃபெக்டா இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? உன்ன மாதிரி இம்பர்ஃபெக்ஷன்ல தான் பியூட்டியே இருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு ஒன்று தான் இந்த வீட்டிலேயே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ் கிருஷ்ணா. அழகான மூஞ்சியில் ஒரு மச்சம் இருந்தா அது இன்னும் அழகா கண்ணுக்கு தெரியும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மச்சம். அப்போ என்ன கரும்புள்ளிங்கிறியா? உன்னை நான் பெரும்புள்ளி ஆக்குறேன். தப்பு காஃபியோ வேலையோ இல்லை. மாது திட்டானேன்னு நீ ஃபீல் பண்ற. மாது திமிர அடக்கிற. உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். ஐயோ, மணி 8. இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் வேற இருக்க. என்ன இந்த ஜானகி பொறுப்பு இல்லாம என்ன தூக்க விட்டுருக்கா? ஏ ஜானகி, ஜானகி, என்ன ஏன் இப்படி லபோதி போன்னு கத்துறீங்க? லபோ திபோவா? என்னம்மா இவ்வளவு கேஷுவலா இருக்க? மணி இப்ப 8. 8. நீங்க எப்படி சொன்னாலும் மணி இப்ப 8 தான். அதுக்கு என்ன? என்ன மணி 6 மணிக்கு அலாரம் வச்சேன், ஏன் அடிக்கல? 6 மணிக்கு. நீங்க என்னைக்குங்க 6 மணிக்கு அலாரம் வச்சிருக்கீங்க? இந்த பாருங்க, 9 மணிக்கு அலாரம் வச்சிருக்கீங்க. இன்ஃபேக்ட் அது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அடிச்சிடுச்சு. ஆமா, நீங்க ஏன் இப்படி அலாரத்துக்கு போட்டியா அலறீங்க? ஜானகி நல்லா யோசிச்சு பாரு, நான் எப்படிமா 9 மணிக்கு அலாரம் வைப்பேன்? ஏன் வைக்க முடியாது? மத்தியானம் 3 மணிக்கு கூட நீங்க அலாரம் வச்சுட்டு தூங்கலாம். உங்களுக்கு என்ன வேலையா வெட்டியா? அப்படிலாம் சொல்லாதம்மா, எனக்கு இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் இருக்குது. என்ன கான்ஃபரன்ஸ்? எங்க ஆபீஸ் கான்ஃபரன்ஸ். எந்த ஆபீஸ்? நான் வேலை செய்யற ஆபீஸ். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இல்லாத வேலைக்கு ஒரு ஆபீஸ், அந்த இல்லாத ஆபீஸ்ல ஒரு கான்ஃபரன்ஸ். சபாஷ். புரிஞ்சு போச்சு. என்ன வேலை இல்லாதவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பார்க்ல கான்ஃபரன்ஸ் போடுறீங்க. நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற. உங்ககிட்ட பேச்சு, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். அப்பா எங்க? கீழே இருக்காரு. அப்பா, அப்பா. ஆமா, நீங்களும் ஏன் அவரை அப்பானே கூப்பிடுறீங்க? ஏண்டி அப்பாவை அப்பான்னு கூப்பிடாம அத்தை என்ன கூப்பிடுவாங்க? டாக்கிங் டூ மச், டாக்கிங் டூ மச். அப்பா, 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 பாருப்பா இந்த ஜானகிய கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் என்ன இத்தனை நேரம் தூக்க விட்டுருக்கா. அடே மாமா, வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஜானகி, அப்பா வந்திருக்காரு. எப்ப வந்தீங்க? இப்பதான் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. எந்த ட்ரெயின்ல வந்தீங்க? ட்ரெயினா? இதோ பக்கத்துல இருக்குது மார்க்கெட்டு, அதுக்கு போய் ட்ரெயின்ல வர முடியுமா? பக்கத்துல இருக்கு மார்க்கெட்டா? என்ன சொல்றாரு மாமா? நீங்க திருநெல்வேலியில் தானே இருக்கீங்க?
ஆமா அதான் திருநெல்வேலில இருந்து இங்க எப்படி வந்தீங்கன்னு கேக்குறேன். மாப்பிள்ள ஆ. நான் ஒண்ணு சொல்ற கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ஆ. இது திருநெல்வேலி தான். இது திருநெல்வேலியா? சும்மா பொய் சொல்றீங்க எனக்கு தெரியும். மாப்பிள்ள நான் இருக்கிறது திருநெல்வேலி. நான் மட்டும் இல்ல, நீங்களும் திருநெல்வேலியில தான் இருக்கீங்க. ஐயோ, திருநெல்வேலி எப்படா மெட்ராஸுக்கு வந்துச்சு? ஏகத்தார குழப்பறாரு. ஐயா மாதையா, யாருப்பா? மாமா யாரோ வந்திருக்காங்க, யாருன்னு பார்த்து வந்துடுறேன். யோ, யார் நீ? என்னையா இது? நேத்து கடைக்கு வந்து இருட்டு கடை அல்வா வேணும்னு கேட்டிருந்தீல, இந்தாங்க குடிங்க. இருட்டுக்கடை அல்வாவா? படுபாவி, நீயே இருட்டா இருக்க, நீ இருட்டுக்கடை அல்வா கொண்டு வந்திருக்கியா? போடா. ஆமா, என்னது இது? இவரு இருட்டு கடைங்கிறான், திருநெல்வேலிங்கிறான். என்ன மாப்பிள்ள, தண்டத்துக்கு வீட்டோட மாப்பிள்ளையா இருப்பேங்கன்னா தெரு தெருவா போய் அல்வா வேற வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? வீட்டோட மாப்பிள்ளையா? நானா? ஆமா நீங்க தான். தெரியாத மாதிரி கேக்குறீங்களே, திருநெல்வேலிக்கே அல்வாவா? என்னங்கடா ஆளுக்காலு திருநெல்வேலி அல்வான்றீங்க? மாமா தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாதா, நான் ஆண்டர்சன் அண்ட் ஜெஃபர்சன் கம்பெனியில் ஒர்க் பண்றேன், அசிஸ்டன்ட் மேனேஜரா. என்ன போய் வீட்டோட மாப்பிள்ளைன்றீங்க? என்ன நடக்குதுங்க? அப்பா வா. என்னப்பா நீ மாடியில இருந்து இறங்கி வர? சரி அதை விடு. எங்க மாமனார் நம்ம வீட்டு ஹால்ல தின்னுட்டு வந்து உட்காந்துட்டு இது திருநெல்வேலிங்கிறார்ப்பா. ஆமா, இது திருநெல்வேலி தான். இதுல என்ன சந்தேகம்? அது சரி, இப்படி வேலை வெட்டி இல்லாம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா திருநெல்வேலி எது மெட்ராஸ்னு தெரியாது. ஆமா, நீ தான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க. இதுல வீடு திருநெல்வேலியில் இருந்தா என்ன, மெட்ராஸ்ல இருந்தா என்ன, இல்ல அமெரிக்காவிலே இருந்தா என்ன? பேசாம வீட்டோட மாப்பிள்ளையா? நானா? நீயும் அப்பா, யூ டூ அப்பா. சும்மா இருங்க மாப்பிள்ள. சம்பந்தி, ஏதோ கான்ஃபரன்ஸுக்காக வந்திருக்காரு, நீங்க இன்னும் கிளம்பலையா? இல்ல, ரெடி ஆயிட்டு இருக்காரு. ரெடி ஆயிட்டு இருக்காரா? யாரு? நம்ம சீரு மாப்பிள்ளடா. திருநெல்வேலியில அவருக்கு ஒரு கான்ஃபரன்ஸ், அதுக்காக திருநெல்வேலி வந்திருக்கார். நானும் மைதிலியும் ஒன்ன பாக்குறதுக்காக அவரோட தொத்திக்கிட்டு வந்துட்டோம். தட்டி தட்டி தட்டி. சீனு மாப்பிள்ளைக்கு கான்ஃபரன்ஸா? என்னன்னு கிடையாது. சரி சரி, எல்லாரும் வாங்க டிஃபன் சாப்பிடலாம். இதோ வந்துட்டே இருக்கேன். என்னங்கடா குழப்பறாரு? ஐயோ ஜானகி, தலை வலிக்குதுமா, காஃபியை குடுமா. கொஞ்சம் சும்மா இருங்க. இன்னைக்கு சீனு அண்ணாக்கு டீலர்ஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. என்னங்கடா அது? சீனு அண்ணாக்கு டீலர்ஸ் கான்ஃபரன்ஸா? குழப்பறானுங்களே. இதுக்காக தான் அவங்க எல்லாம் அங்கேருந்து இங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்கள கவனிக்கிறது முக்கியமா, உங்களுக்கு காப்பி கொடுக்கறது முக்கியமா? என்ன மைத்லி, எங்க என்னோட டை, சாக்ஸ், கான்ஃபரன்ஸ் பேப்பர்ஸ்? கீழே வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்துட்டுமா? கம் ஆன், குயிக் 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 குயிக். வாக்கா, என் நிலைமை பாத்தியா? காலையில இருந்து இந்த வீட்டுல எல்லாருக்கிட்டையும் காஃபி கேட்டு பார்த்தேன், யாருமே தர மாட்டேன்றாங்க. தலைவலி மண்டையை புழக்குது. கூட பிறந்தவன், உனக்கு என் கஷ்டம் தெரியாதா? ஒரு டம்ளர் காஃபிக்கா? அவ்வளவுதானேடா, இது கூட பண்ண மாட்டேன்னா? காஃபி தானே, கண்டிப்பா தரேன். ஆனா ஒரு நிமிஷம், அவர் கான்ஃபரன்ஸ் கிளம்பி போயிட்டோம், அதுக்கப்புறமா தரேன். அது வரைக்கும் கபன் இரு. ரொம்ப ஜாலியா நீ சிரி கிரேசியா, ரொம்ப ஜாலியா நீ சிரி கிரேசியா. என்ன மாமா இது? மாமா, எனக்கு ஒரு டம்ளர் காஃபி அரேஞ்ச் பண்ண முடியுமா ப்ளீஸ்? மாப்பிள்ள, நீங்க வீட்டோட தானே இருக்கீங்க, எப்ப வேணா போய் காஃபியை சாப்பிட்டுக்கலாம்ல. ஆனா அவர் அப்படியா? எவ்வளவு பெரிய கான்ஃபரன்ஸுக்காக வந்திருக்கிறாரு, அவரை நம்ம கவனிக்க வேண்டாமா? நீங்க வேணா ஒண்ணு பண்ணிக்கல, காத்தால என் அக்கௌண்ட்ல வாங்கிட்டு வந்தீங்களே இருட்டு கடை அல்வா, அதை வேணா சாப்பிட்டுக்கிடுங்க. ஐயோ, எல்லாரும் தனியா விட்டு போயிட்டாங்களே. ஜானகி, எங்க என்னோட டை? சீனுண்ணா,
டை தானே, நான் நேத்துக்கே துவைச்சு அயன் பண்ணி பத்திரமா கீழே வச்சிருக்கேன். bring it up, bring it up. இதோ எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் இருங்க. அம்மா, ஐயோ ஜானகி, தலைவலி மண்டையை குடையுதுமா, காபி குடுமா. ஐயோ, சீனு அண்ணா கான்ஃபரன்ஸ் கிளம்பணும், எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ல, ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? தலையை வலிச்சதுன்னா ஒரு துணி எடுத்து தலையில இறுக்கி கட்டிக்கோங்க, தலைவலி போயிடும். துணியா? ஐயோ, ரொம்ப ஜலதோஷமா இருக்குதே. அப்பா, ரொம்ப ஜலதோஷமா இருக்குப்பா, மூக்குல இருந்து கொட்டுதே, ஏதானே செய்யப்பா. மாப்பிள்ள கான்ஃபரன்ஸ் போற விஷயமா ரொம்ப பிஸியா இருக்கேன். ஜலதோஷமா இருந்தா என்ன, ஏதாவது துணி எடுத்து வச்சு மூக்க சிந்திக்க வேண்டியதானே. பொறுப்புலாம் பேசுற, துணியா? ஐயோ 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 ஐயோ, அக்கா காதெல்லாம் ரொம்ப குடையுது, ஏதானா பண்ண. வழக்கமா ஏதாவது பேப்பரை வச்சு காதை குறைஞ்சிட்டு இருப்பியே, இப்பயும் அதே பண்ணு. காதுல பேப்பர் விட்டு நோண்டுறதா? அங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட டை, புது சாக்ஸ், கான்ஃபரன்ஸ் பேப்பர் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுங்கனா, அங்க எங்க எல்லாரும் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? What the hell is happening there, I say? Come on, tell me. அது வந்து What? அது வந்து useless. என்னங்க, நீங்க கேட்ட அந்த சாக்ஸ், டை, கான்ஃபரன்ஸ் மெட்டீரியல் மூணையும் காணும்? You mean everything is lost? Shit! தலையில என்ன துணி? என் தலையில எதிரா துணி? ஆமா, டை. அட பாவி, நான் கான்ஃபரன்ஸ் கட்டிக்க வேண்டிய டைடா, இதுல தைல நாத்தம் அடிக்குது. எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியலடா. இரு ஒரு நிமிஷம் இரு. அட பாவி, கான்ஃபரன்ஸ்க்கு நான் போட்டுக்க வேண்டிய புது சாக்ஸ்ரா. நீ மூக்கு சிந்த ஏன் சாக்ஸ் தான் கிடைச்சதா? இது எப்படி வந்தது? Ladies and gentlemen, we are immensely happy. கான்ஃபரன்ஸ் பேப்பர். இதுக்கு மேலே என்னால பொறுத்துக்க முடியாது. ஒண்ணு மாப்பிள்ள, ஏன்டா இப்படிலாம் பண்ற? நான் என்னடா தப்பு பண்ணேன்? தலைவலி வந்தது என்னோட தப்பா? தலைவலி வந்தது தப்புலடா, அதுக்கு என் டை எடுத்து தலையில கட்டிக்கிட்டியே, அதுதான்டா தப்பு. உன் ஜலதோஷத்துக்கு என் புது சாக்ஸ் எடுத்து மூக்கு சிந்துனியே, அது தப்பு. எதிரா உனக்கு சாக்ஸ்? உன் காது குறுகுறுத்தா, அதுக்கு என் கான்ஃபரன்ஸ் பேப்பரை சுருட்டி காதுக்குள்ள விட்டு கொடன் குழஞ்சியே, அது தப்பு. உனக்கு எதிரா கான்ஃபரன்ஸ்? அடே, இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியலடா. காலையில இருந்து ஒரு டம்ளர் காபி கேக்குற, யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. காப்பி என்னடா காப்பி? வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்கார்ந்துருக்க உனக்கு எதுக்குடா காப்பி? தெரியாம தான் கேக்குறேன், உன் தலைவலி குணமாய் இந்தியாவுக்கு என்னடா நல்லது நடக்க போகுது? What India is going to gain out of it? Tell me. இங்கிலீஷ்லாம் பேசுறானே. Shut up. Will you? ஏண்டா, தலைவலி வந்தா என்ன, கொஞ்சம் பொறுத்துக்கிறது, தலைவலி தன்னால சரியா போயிடும்.
தெரியாம தான் கேட்குறேன், நான் கான்ஃபரன்ஸ் போறது முக்கியமா இல்லை நீ காப்பி சாப்பிடுறது முக்கியமா? கோவத்துல தப்பா ரியாக்ட் பண்ற, காஃபி இப்படிப்பா. நோ ஐ நோ. முக்கியமா? ஓகே. ஏய் லிசன் டு மீ ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு யாரும் இவனுக்கு காஃபி டிஃபன் சாப்பாடு எதுவும் கொடுக்க கூடாது.